அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் தங்களுக்கு கூற எடுத்துக்கொண்ட கதையின் தலைப்பு மௌனம் பேசும் உண்மை. பல்கலைக்கழக வாழ்க்கை என்பது கனவுகளும் சவால்களும் கலந்து உருவாகும் ஒரு பயணம். அந்த பயணத்தில் மாணவர்கள் பல்வேறு முகங்களை அணிந்து நடக்கிறார்கள். வகுப்பறையில் சிரிப்புடனும், நண்பர்களுடன் மகிழ்ச்சியான முகங்களுடனும், சமூக ஊடகங்களில் மகிழ்ச்சியான படங்களுடனும். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் மறைந்திருக்கும் உண்மைகளை பலரும் கவனிப்பதில்லை. பாரதி ஒரு அருமையான மாணவன், அமைதியான மாணவனும் கூட. வகுப்பில் எப்பொழுதும் நேர்த்தியாக இருப்பான். பாடங்களில் சராசரியான முன்னேற்றம் காட்டுபவன். அவன் பெரிதாக பேச மாட்டான், பிரச்சனைகளிலும் ஈடுபட மாட்டான். நண்பர்கள் அவனுக்கு எதுவும் கவலை இல்லை என நினைத்தார்கள். உண்மையில் அவன் மௌனம்தான் அவன் கவலைகளை மூடி வைத்திருந்தது. பாரதி நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன். வீட்டிலிருந்து வரும் பணம் மிகவும் குறைவு. காலை வகுப்புகள் முடிந்ததும் மாலை நேரங்களில் பகுதி நேர வேலைகள் செய்துதான் செலவுகளை சமாளிக்க வேண்டிய நிலை. இரவு நேரங்களில் அழைத்து திரும்பும் முன் உடல் சோர்வை விட மன சுமையே அதிகமாக இருக்கும். நான் தோல்வியடைந்தால் என் குடும்பம் என்ன ஆகும் என்ற கேள்வி அவனை ஒருபோதும் தூங்க விடாமல் செய்தது. ஒரு நாள் வகுப்பில் ஒரு சிறிய நிகழ்வு நடந்தது. குழு விவாதத்தின் போது அனைவரும் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்தனர். பாரதி மட்டும் மௌனமாக இருந்தான். ஆசிரியர் அவனை பார்த்து மென்மையாக, பாரதி, நீ எப்பொழுதும் அமைதியாக இருக்கிறாயே, என்ன ஆயிற்று என்ற ஒரே ஒரு கேள்வி கேட்டான். அந்த ஒரு கேள்விதான் அவன் உள்ளத்தில் அடைக்கப்பட்டிருந்த கதவுகளை திறந்தது. வகுப்புக்கு பிறகு அவன் ஆசிரியரிடம் தன் வாழ்க்கையில் நடந்த உண்மைகளை பகிர்ந்தான். பொருளாதார அழுத்தம், எதிர்கால பயம், மனசோர்வு. ஆசிரியர் அவனை கவனமாக கேட்டார். தீர்ப்பளிக்கவில்லை, ஆலோசனைகளையும் கூறவில்லை, எதையும் திணிக்கவில்லை. நீ தனியாக இல்லை என்ற ஒரு வாக்கியமே அவனுக்கு பெரும் ஆறுதலாக இருந்தது. அதன் பிறகு பாரதியின் வாழ்க்கை மெதுவாக மாறத் தொடங்கியது. ஆசிரியரின் உதவியின் மூலம் பல்கலைக்கழக ஆலோசனை மையத்தின் உதவியும் கிடைத்தது. நண்பர்களும் அவனை மெதுவாக புரிந்து கொண்டனர், ஆதரவாக இருந்தார்கள். அவன் பிரச்சனைகள் உடனே தீர்ந்துவிடவில்லை, ஆனால் அவன் மனம் இப்பொழுது லேசாக இருந்தது. மௌனம் மட்டும்தான் வழி அல்ல என்பதை அவன் இறுதியில் உணர்ந்து கொண்டான். இந்த கதையின் உண்மை என்னவென்றால், மௌனம் அமைதியை மட்டும் குறிக்காது, பல நேரங்களில் உதவி கேட்க தெரியாத ஒரு மனதின் குரலாகவும் இருக்கும். நாம் சந்திக்கும் ஒவ்வொருவரும் ஒரு போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆகவே மற்றவர்களை உடனடியாக மதிப்பிடுவதற்கு முன் புரிந்து கொள்ள முயல வேண்டும். ஒரு சிறிய கேள்வி, ஒரு அன்பான வார்த்தை, ஒரு கவனமாக கேட்கும் மனம், இவை ஒருவரின் வாழ்க்கையே மாற்றக்கூடியவை. ஒரு மனித நேயமும் பரிவும் தான் உண்மையான கல்வியின் உயர்ந்த மதிப்புகள்.